பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதற்குத்தான் இந்த விசேஷமான நிகழ்ச்சியை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை பாதிக்கிற ஒரு விஷயம், அது உங்களுடைய பாவமாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒரு தேவையாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள ஒரு போராட்டமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸில் ஒரு நெருக்கமாக இருக்கலாம், ஊழியத்தில் வந்திருக்கிற ஒரு உபத்திரவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்கிறது. அதனால் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் ஒரு பாரமான ஒரு காரியம். இது மாறுமா? இதை மாற்ற முடியுமா? இது இத்தனை வருஷமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இது உண்மையாக மாறுமா என்பதெல்லாம் ஒரு உள்ளத்தில் போராட்டமாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறார். அதற்கு அவர் தன்னுடைய அற்புத வல்லமையினால் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நடப்பிப்பார். என்றால் இயேசு அற்புதமானவர். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதர்கள் தேவையோடு வருகிறவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்வார். அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. அது எப்படிங்க சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்களில் தொடர்ந்து பல இடத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்று வந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல இயேசு அற்புதம் செய்து அநேகர் ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொண்டதை சாட்சியாக சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. அவர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். அந்த இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்து வியாதியஸ்தரை வைத்து கொண்டு கவனித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் இருக்கிற ஆஸ்பத்திரிக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். ஒரு பிரயாணத்தில் இருந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். பிரயாணத்தில் கூட இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல எங்கிருந்து இதை கவனித்து கொண்டு இருந்தாலும் இயேசு உங்களுக்கு தூரமானவர் அல்ல, பக்கத்தில் தான் இருக்கிறார். அதனால் விசுவாசத்தோட இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார், என்னை கவனிக்கிறார், என் பாரங்களை புரிந்து கொள்கிறார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது கட்டாய அற்புதம் நடைபெறும். இதே நேரத்தில் 167 நாடுகளில், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐரோப்பா நாடுகள், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அங்கேருந்தெல்லாம் இப்போ ரஷ்யாவில், சீனாவில், இந்த ஆப்பிரிக்கா நாடுகள், வளைகுடா நாடுகள், இப்படி உலகத்தின் பல தேசத்திலிருந்து லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அப்போ உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் இணைந்து ஒருமனமாய் ஜெபிக்கும் போது இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. பலர் இணைந்து ஒருமனப்பட்டு பிரார்த்தனை செய்வது, அதற்கு மிகுந்த வல்லமை உண்டு. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த தேசத்தில், எந்த மாநிலத்தில் எங்கே இருந்தாலும் விசுவாசத்தோட இயேசு இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார், நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன், அந்த விசுவாசத்தோடு காத்துருங்க. இப்போது வேத வசனத்திலிருந்து சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதன் பிறகு நம்முடைய அற்புதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைன்னா எந்த காரியத்தில் விடுதலை வேணும், எந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்தில் இன்றைக்கு இயேசுவிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை முதல்ல மனதில் நீங்கள் தீர்மானித்து கொள்ளணும். சிலருக்கு பாவம் பிரச்சனையாக இருக்கும். அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற்று நிம்மதி வேணும். இந்த ஆசீர்வாதம், இந்த அற்புதம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி மனதில் தீர்மானிக்கணும். சிலருக்கு வியாதி, இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும்,
இயேசு என்னை தொட்டு குணமாக்கணும் அப்படின்னு உங்களுடைய இருதயத்தில் தீர்மானித்து கொள்ளுங்க. அல்லது என் குழந்தைக்கு சுகமாகணும், என் கணவருக்கு சுகமாகணும், எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சுகமாகணும். உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர், சிலர் ஆஸ்பத்திரியில் வைத்து கொண்டு இருக்கலாம், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இந்த காரியத்தில் இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அதை நீங்கள் இருதயத்தில் தீர்மானித்து தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கணும். சிலருக்கு ஒரு விடுதலை வேண்டியது இருக்கும். மனநிலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் யாரோ ஒருவர், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவங்க, பயத்தின் ஆவினால் பாதிக்கப்பட்டவங்க, இப்படி ஏதோ ஒரு பிசாசின் போராட்டத்தில் கஷ்டப்படுகிற ஒருவர், இவங்களுக்கு விடுதலை வேணும், என் குடும்பத்தில் இவங்களுக்கு விடுதலை வேணும், அல்லது எனக்கு இந்த போராட்டத்துக்கு விடுதலை வேண்டும், அதை இருதயத்தில் தீர்மானிக்கணும். சிலருக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வத்துக்காக ஜெபித்து கொண்டு வருகிறேன், ஆண்டவர் இன்றைக்கு என் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். கணவன் மனைவியுமாக இருந்தால் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அல்லது மாமியார் உங்களுடைய மருமகளுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். தாயார் பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அதில் நீங்கள் மனதில் தீர்மானமாய் நினைத்து கருத்தாக தேவ சமூகத்தில் அந்த அற்புதத்திற்காக ஜெபிக்கணும். சிலருக்கு வேலை வேணும், சிலருக்கு கடன் பிரச்சனை மாறணும், சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். இது மாதிரி ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டும். அதை மனதில் தீர்மானித்து கொள்ளுங்க. அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கணும், அதில் அற்புதம் நடக்கும். அதுக்கு முன்னால் நான் வேத வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். என்ன காரியம் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர். இல்லை, நம்ம யாருக்கிட்ட வேண்டிக் கொள்கிறோமோ அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அற்புதத்தை பெற முடியும். அவர் எப்படிப்பட்டவர்னை அறிந்து கொண்டாலே நம்முடைய விசுவாசம் பலனடையும், சுலபமாய் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு எரிகோ என்ற ஒரு பட்டணத்தின் வழியாய் போகும்போது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. அவரை பார்க்கணும், இயேசு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அற்புதம் நடந்துச்சு, உனக்கு அற்புதம் நடந்துச்சு, எங்கள் வீட்டில் அற்புதம் நடந்துச்சு, இயேசு செய்தான்னு சொல்கிறாங்க, இந்த இயேசுவை நானே நேரில் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை. அப்போ இயேசு தன் ஊர் வழியாக வருகிறதை அறிந்தபோது அவரை பார்ப்பதற்கு பிரயாசப்பட்டான். அவன் குள்ளமான ஒரு மனிதன், ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவை பார்க்க முடியல. மரத்தில் ஏறி உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா மரத்தில் ஏறி உட்காந்தா தலையை தான் பார்க்க முடியும், முகத்தை எப்படி பார்க்கிறது. ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அண்ணாந்து பார்த்து அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிற, சகைவே இறங்கி வா, நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல, உன் வீட்டுக்கே நான் வர்றேன், இன்றைக்கு உன் வீட்டில் தான் நான் தங்க போகிறேன்னு சொல்கிறார். அவனுக்கு ஆச்சரியம். இயேசுவை மகிழ்ச்சியோடு அந்த மனிதர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். யார் இயேசுவை பார்க்கணும், அவரை அறியணும் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிறார். மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், எந்த மதத்தை சார்ந்தவங்களும் இயேசுவேன்னு விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் மனதுருக்கமும் அன்புமுள்ள ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் இந்த சாட்சிகள் மூலம், செய்தி மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை அறிந்து ஜெபிக்கும் போது அற்புதங்களை காண்பீங்க. சரி, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவரை குறித்து நிறைய நம்ம ஒவ்வொரு மாதமும் தியானித்து கொண்டே வருகிறோம். வல்லமையுள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், சமாதான பிரபு, நித்திய பிதாவாயிருக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், இப்படி அவரை குறித்து அவருடைய குணங்கள் சுபாவங்களை தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கணும். இயேசுடைய அற்புதங்கள், அவர் செய்த கிரியைகளை பார்க்கும்போது அவர் மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவன்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவன், அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷனை உண்டாக்குகிற ஒரு தேவன், புதிதாக்குதலை உண்டாக்குகிற தேவன். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவர். அதாவது துக்கத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஒரு வேதனையோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையை ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். அவர் மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அதுக்கு தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். தான் வந்த நோக்கத்தை அந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சமீபத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து நான் அறிந்தேன். அந்த குடும்பத்தில் ஒரு தாய், ஒரு மகள், தகப்பன் குடிச்சிட்டே வருவார். எப்பவும் குடி, வேலைக்கு போனால் வரும்போது குடிச்சிட்டு தான் ஒரு போதையில். குடிச்சிட்டு வந்தால் என்ன செய்கிறோம் பேசுகிறோன்னு தெரியாது. மனைவி அடிக்கிறது, வேதனைப்படுத்துறது, காயப்படுத்துறது. அதுதான். ஒரு மகள், ஸ்கூலில் படிக்கிற டீனேஜ் பருவம் உள்ள மகள்கிட்ட பேசுகிறது இல்லை. தகப்பன் எப்பவும் போதையில் இருந்தால் எப்படி பேசுகிறது? வந்த போதையிலே விழுந்து கிடப்பார். ரோட்டில் அங்கங்கே விழுந்து கிடக்கிற போய் கூட்டிகிட்டு வந்து படுக்க வைப்பாங்க. அவ்வளோதான் அவருடைய லைஃப்பில். இந்த மகளுக்கு அந்த மனைவிக்கு ரொம்ப துக்கமாட்டி, இவரோட எப்படி வாழ்கிறது, இத்தனை வருஷம் இப்படி துக்கத்தில் என்ன செத்து போயிடலாமான்னு தோணுது. அந்த ஸ்கூலில் படிக்கிற மகள் சொல்லுகிறாள், எல்லாருடைய அப்பாவும் ஸ்கூலுக்கு மகளை பார்க்க வர்றாங்க, கூட விட வர்றாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் என் கூட ஸ்கூலுக்கு வந்ததில்லை. நான் ஏதாவது கேட்டு எனக்கு வாங்கி தந்ததும் இல்லை, என்கிட்ட அன்பாக பேசினதும் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகப்பன்மார் எப்படி இருக்காங்க, எனக்கு போதையிலேயே இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தகப்பனா, இதை விட நான் மரித்து போனால் நல்லதுன்ற மாதிரி ஒரு இளம் பிள்ளைக்குள்ள ஒரு மரண வேதனை வந்து விட்டார். மரிக்கணுன்ற ஆசை வந்து விட்டது. என்ன வாழ்க்கை என்பதாக. ஏன்னா ஒரு மனிதர் குடியினால், அவர் குடியினால் பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அழித்து கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு சந்திக்கிறார். நம்முடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை இந்த மாதிரி டிவியில் பார்த்து ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரனை ஆண்டவர் தொட்டார். அவர் அந்த பாவ உணர்வடைந்த கண்ணீரோடு அழுது, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு அழுது ஒப்பு கொடுத்தார். ஒரே நாள் அவருடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாய் மாறிவிட்டார். அதன் பிறகு அவர் மதுபானம் குடிக்கலை, அதன் பிறகு அதுக்கு பணம் செலவு பண்ணலை. இப்போ வேலையிலேருந்து வரும்போது மனைவி பிள்ளைகளை நேசித்து அன்போடு கூட வந்து பேசினார். தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தார். மகளை வெளியே அழைச்சிக்கிட்டு போனார். அந்த மனைவிக்கு சந்தோஷம், பிள்ளைக்கு சந்தோஷம், ஒரு குடும்பமே ஒரு மகிழ்ச்சி ஆகிவிட்டது. பாருங்கள், மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. துக்கத்தில், கண்ணீரில், வேதனையில் இந்த குடும்பம் சந்தோஷமான மனமகிழ்ச்சியான குடும்பமாய் மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. குடியிலே இருந்த போதையில் இருந்த மனுஷருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அதுதான் இயேசு. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு இந்த மறுரூபமாக்கப்படுகிற அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இயேசுவை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு 3 சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37-38 வசனம் வாசிக்கும்போது, ஒரு பெண், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவை தேடி வருகிறாள். இயேசு தன்னுடைய சீஷரோட அல்லது ஒரு குடும்பத்தாரோட விருந்துக்கு அமர்ந்திருக்கிற சமயம் ஒரு பெண் அந்த ஊரிலிருந்து இப்போ இந்த வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டவுடன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். அவருடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழுகிறது. ஒரு பரிமள தைலத்தை பூசி, அதாவது இந்த மாதிரி குருக்களாக இருந்தால் அதுக்கு அப்படி கனப்படுத்துவாங்க. அதே மாதிரி அவள் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தன்னை சமர்ப்பிக்கிறாள். இயேசு அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஏன் அவள் அழுகிறாள்? ஏன் அவளுடைய கண்களிலே கண்ணீர்? என்ன பாதிப்பு அவளுக்கு? அவள் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இயேசு அறிந்து கொண்டார்.
என்ன பாதிப்பு? அவள் பாவியான ஒரு பெண் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவள் தன்னை கெடுத்து கொண்ட ஒரு பெண், தன் வாழ்க்கையை பாவத்தினால் அழித்து கொண்ட ஒரு பெண். அதனால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவள் செய்த பாவமும் செய்து கொண்டிருக்கிற பாவம் ஊராருக்கு தெரிந்ததுனால இவள் பாவியான ஒரு பெண், விபச்சார பெண் என்று அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அவளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி புறக்கணித்த ஒரு சூழ்நிலை. அப்போ எந்த பாவம் அவளுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்குன்னு நினைத்தாளோ அதே பாவத்தினால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு விட்டாள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மனசாட்சி வாதிக்குது. நீ ஒரு பாவி, நீ செய்கிறது மட்டும் இல்லை, அநேகரை கெடுத்து கொண்டிருக்கிற பல குடும்பங்கள் ஒரு நாள் பாதிக்கப்படுதுன்னே அந்த பாவத்தினால் உண்டான பாதிப்பு அவருடைய மனசாட்சியை வாதிக்கிறது. இப்போ அவளுடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் யார் என் பாவத்தை மன்னிக்க முடியும்? யார் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும்? யார் என் வாழ்க்கையை புதிதாக்க முடியும்? எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க, பாவின்னு கை நீட்டுகிறார்கள், என்னை கேவலப்படுத்துகிறாங்க. அவ்வளோதானே தவிர எனக்கு அன்பு காட்ட இதிலிருந்து வெளியே என்னை கொண்டு வருவதற்கு யாரும் இல்லையே. நீ கலங்கின சமயத்தில் தான் இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவர் பாவிகளை கூட தள்ள மாட்டார், பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார். பாவிகளை கூட நேசித்து அன்பாக அவருடைய வாழ்க்கையை மாற்றி புதிதாக்குகிறார். இந்த செய்தி அவள் கேட்டு அறிந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அவரால் தர முடியும் என்று வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாள். அவள் கண்ணீர் வடிக்க தன்னுடைய பாவத்தை அதன் மூலமாய் அறிக்கையிடுகிறாள். நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்பதாய் தன் பாவத்தை கண்ணீரினால் அறிக்கை செய்தாள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். இயேசு உடனே அவளுக்கு இறங்கினார். அவள் உடைந்த உள்ளத்தோட கண்ணீரோட மனம் திரும்புகிறாள் என்பதை அறிந்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகளே, நீ சமாதானத்தோടെ போ. இந்த ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று இந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும். அவள் எதை எதிர்பார்த்து வந்தாளோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவளுடைய பாவம் மன்னிக்கப்படணும், சமாதானம் வேணும், அதுதான் அவளுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டாரு, சமாதானத்தோടെ போ. இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறாரு. அது உங்களுடைய மதுபான பழக்கமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, கலப்படம் பண்ணுவது, பிஸ்னஸ் செய்து கொண்டே ஏமாற்றுவது, ஏதோ ஒரு காரியம் தப்புன்னு தெரியுது, விட முடியல, பாவம்னு தெரியுது, வெளியே வர முடியல, அகப்பட்டு கொண்டேன், அதை விடவும் முடியலை, என்ன தப்புன்னு தெரியவும் செய்கிறது, மனசாட்சி வாதிக்கிறது, சமாதானம் இல்லை. அந்த மாதிரி பாதிப்போடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறவரும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், இந்த பெண் இயேசுவண்டை வந்து அழுத போது மன்னித்து ஏற்றுக்கொண்டார்ல, மறுரூபப்படுத்தினார்ல. நாங்கள் இயேசுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலம் 78வது வருஷம் ஜெபக்குழுவாக ஆரம்பித்து கூடி கூடி ஜெபம் பண்ணுவோமா. அங்கே ஒரு சகோதரி வருவாங்க. நாங்கள் ஜெபித்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு. சோகமாகவே இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க. என் கணவருக்காக ஜெபிங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கணவர் யாருன்னு பார்த்தா அவங்க யோவான், பேர் பார்த்தா யோவான் தெரியல, பைபிளுக்கு பரிசுத்தவான் பேர். ஆனால் எப்பவும் குடி போதையில் தான் இருப்பார். போதையில் குடிச்சிட்டு வந்தால் கையில் ஒரு அருவா இருக்கும். நான் பார்த்துருக்குறது சார், ரோட்டில் அப்படியே நடந்து வந்தால் அப்படி அருவாளோடு தான் வருவார். இப்படியே லாந்துக்கிட்டே வருவார். சுய நினைவே இருக்காதா, எல்லாம் பயந்து அங்கங்கே தெருக்களில் இருக்கலாம், வீட்டில் ஓடி போய் கதவை மூடிக்கொள்வாங்க. அவர் வீட்டுக்கு வந்தால் அவருடைய தாயார், சொந்த தாய், மகனுக்கு பயந்து அடுத்த வீட்டில் போய் இருந்துருவாங்க. மனைவி வீட்டில் இருக்க முடியாது, வந்த அடியும் வெட்டு, அதனால் பக்கத்து வீட்டில் போய் இருந்துருவாங்க. பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு
ஒரு சுய நினைவே இல்லாமல் அருவாளோட சுத்தனா எப்படி நிம்மதி இருக்கும் யோசித்து பாருங்கள். அது மாதிரி அது இந்த குடிச்சு 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 ஊருக்கே தெரியும் இந்த மாதிரி குடிகாரன் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி. ராத்திரி படுக்கும்போது ஒரு பாட்டில் சாராயத்தை படுக்க பக்கத்தில் வச்சு கொள்ளுவாராம். ஏன்னா குடித்து குடித்து நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு அப்படியே காலையில் எழும்புனா கை காலம் அப்படியே கையெல்லாம் நடுங்கும். அப்படியே ஒரு சின்ன டம்ளர் கூட தூக்க முடியாது. அந்த கஷ்டப்பட்டு அந்த சாராயத்தை உள்ளே போன பிறகு தான் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகி நரம்பெல்லாம் அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் சரீரமும் பாதிச்சுட்டு நரம்பு மண்டலமும் பாதிச்சுட்டு அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அவர் நிம்மதி இருக்குமா? அவரால் குடும்பமே பாதிக்கப்படுது. இப்போ அவர் நிம்மதியாக இருப்பார்? அவருக்கு சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அந்த மாதிரி அவங்க மனைவி கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லுவாங்களா? நாங்கள் ஜெபிக்கிறது மாத்திரல்ல, அவர் சந்திக்கலான்னு வீட்டுக்கு போனால் நாங்கள் முன்வாசல் வழியாக போவோமோ அவர் பின்வாசல் வழியாக ஓடிடுவார். ஒரு நாள் எங்களை நேரில் பார்க்க மாட்டார். வீட்டில் போய் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த சகோதரனை ரட்சியும், இந்த மதுபான பழக்கத்தை விடுவின்னு சொல்லி. ஒரு நாள் திடீர்னு போனோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் ஜெபக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டோம். வீட்டுக்குள்ளே அகப்பட்டு கொண்டார், போக முடியல. அதனால் அவர் ஆனால் பக்கத்தில் வரல, தூரத்தில் அங்கே குனிஞ்சு அப்படியே நின்று கொண்டு இருந்தார். சூழ்நிலை புரிந்துக்கிட்டு நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுவோம் என்பதாய். உடனே அவர் அங்கேயே முழங்கால் போட்டார். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டாங்க. நாங்கள் ஜெபக்குழு சார்ந்த ஒரு 3-4 பேர் முழங்கால் படிக்கிட்டோம். அவர் ஏதாவது நம்ம கேட்டுருவோம் பேசுகிறோன்னு பயந்து அப்படியே தலையை கவுந்துக்கிட்டார். அப்போ அவருக்கு என்ன சொல்கிறது? நீ பாவம் செய்கிற, குடிக்கிற, அப்படின்னு ஏதாவது ஆலோசனை சொல்கிறதா? ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் சொல்லாத, ஒரே ஒரு வேத வசனத்தை மட்டும் வாசி அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரேன்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 இருக்குது. ஒரே ஒரு வசனம். அவர் அங்கே இருக்கிற தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இங்கே முழங்கால் படிக்கிட்டுருக்கோம். சத்தமாக வேத வசனத்தை மட்டும் நான் வாசித்தேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜெபிக்கலான்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான். அவர் பாருங்கள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். ஏங்கி ஏங்கி அழுகிறார், அப்படியே அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், என்னை மன்னியும், எனக்கு விடுதலை தாருன்னு அழுதார் பாருங்க. ஒரே நாள் ஒரு வேத வசனம் அவ்வளோதான் அவரை தொட்டது. இயேசு அந்த வசனத்தின் மூலம் அவரை தொட்டார். அன்றைக்கு அவர் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டார். அதன் பிறகு அவர் சாரை கடைக்கு போனது இல்லை. அதன் பிறகு அவர் இந்த மதுபானத்தை தொட்டது இல்லை. இப்போ அவருடைய வாழ்க்கை மாறிட்டா எங்கள் ஊரே ஆச்சரியமாக பார்த்தது, எப்படி இந்த ஆள் மாறினார் என்பதாக. எங்கள் ஜெபக்குழுவில் வந்தார், ஊழியத்துக்கு வருவார். அப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு இயேசுடிக்க ஊழியத்தில் ஊழியக்காரராக இருந்தார். இப்போ அவர் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு இருக்கிறார். அவருடைய மகன், அவருடைய பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க அவருடைய பிள்ளைகள் ஊழியத்தில். அவருடைய அதன் பிறகு பாருங்கள், தாயை நேசிப்பார், மனைவியை நேசிப்பார், பிள்ளைகளை நேசிப்பார். சூழ்நிலை மறுரூபம், அந்த குடும்பமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார். இதுதான் இயேசு செய்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவர். அதனால் ஒரு குடும்பமே மறுரூபமாகி மகிழும்படி செய்கிறவர். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார், உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவே என் வாழ்க்கையை நீங்கள் மறுரூபமாக்கணும், என்னால் இந்த பாவத்தை விட முடியல, என்னை மன்னித்து விடுதலை வேணும்னு உண்மையாக நீங்கள் ஜெபித்தா உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மறுரூபமாகும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 2வது ஒரு சம்பவம் பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 40-42 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். வேத புஸ்தகத்தில் மார்க் 1ஆம் அதிகாரம் 40-42 பாருங்கள். வியாதிப்பட்ட ஒரு மனிதன், தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசுவண்டை வந்திருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க வியாதி அதிகமாயிட்டா, மருத்துவம் செய்யாட்டா,
வந்து அவனுடைய சரீர உறுப்புகளை அந்த கிருமி அப்படியே அழிச்சிரும். அந்த மாதிரி உள்ளவங்க பாருங்கள், விரல் இருக்காது, மூக்கு இருக்காது, காது இருக்காது, அந்த நோய் அரிச்சிரும். அப்போ சரீர உறுப்புகளை இழந்து போன ஒரு நிலைமை, முகரூபமே மாறிவிடும். கண் இமை இருக்காது. நீங்கள் இப்போ நான் வந்து தொழுநோய் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறது. அங்குள்ள அந்த மக்களுக்கு நாங்கள் வருஷந்தோறும் கிறிஸ்மஸ் டைமில் புது உடை கொடுத்து விருந்தெல்லாம் கொடுப்போம். அதுக்கு நான் இந்த காலத்தில் போயிருக்கிறேங்கெல்லாம் சில தொழுநோய் மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன். நான் சிலர் பார்க்கும்போது இந்த விரல் ஒன்றுமே இருக்காது, 5 விரலுமே இருக்காது. இந்த விரல்லாம் அந்த நோயின் நிமித்தம் எல்லாம் போயிடும். இது மட்டும் இருக்கும் 2 விரல். அப்போ சாப்பிட முடியாது, உணவு எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்கு இதில் ஸ்பூனை போட்டு அவங்க கட்டி வச்சுருவாங்க இந்த இடத்துல. நான் பார்த்துருக்கேன், அந்த டாக்டர் கூட்டி கொண்டு எனக்கு காமிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் அள்ளி சாப்பிடுவாங்க, ஏன்னா விரல் இருக்காது. அப்போ அந்த நோயினுடைய பாதிப்பு சரீர உறுப்புகளே அதை அரித்து தின்று விட்டு உருவமே மாறிவிடும். இல்லை, இப்போ இயேசு அவனை தொட்டு குணமாக்கும் போது அவன் சுத்தமாகுன்னு சொன்ன உடனே சுகமாகிவிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத விரல் முளைத்திருக்கிறது, மொட்டையான விரல் நீளமாய் மாறிவிட்டார். அப்போ அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட இல்லாத காது புதிதாய் மாறிவிட்டார், மூக்கு புதிதாய் மாறிவிட்டார், இமைகள் புதிதாய் மாறி முகரூபமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார், மாற்றப்பட்டு விட்டார். அந்த நோயின் நிமித்தம் அகோரமாய் காணப்பட்ட அந்த மனிதனுடைய ரூபம் இப்போ மாற்றப்பட்டு விட்டார். ஒரு நோயினால் உண்டாகிற பாதிப்பு நம்முடைய சரீரத்தை வித்தியாசமாய் மாற்றிவிடும். அவர் ஒரு சரீரத்தினுடைய சிலருடைய ரூபம் மாறிவிடும், அழகு மாறிவிடும் அந்த பாதிப்பினால். ஆனால் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்போது ஒரு புதிதாக்குதல், நம்முடைய சரீரமே புதிதாய் மாறிடும், முகரூபமே புதிதாய் மாறிடும். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க சர்ம வியாதியினால், குஷ்டரோக வியாதியா, தோல் வியாதியினால், அல்லது கேன்சர் வியாதியினால், ஆஸ்துமா வியாதியினால், ஆர்த்தரைட்டிஸ். பார்த்தீங்களா, ஆர்த்தரைட்டிஸ் இந்த வியாதி மத்தேயு 9 அதிகாரத்தில் முதல் 5 வசனம் வாசித்தா திமிர்வாதக்காரனாக இருந்த ஒரு மனிதனை இயேசுவண்ட கொண்டு வராங்க. திமிர்வாதக்காரன் அப்படின்னா முடக்குவாதம், அப்படியே அந்த திமிர்வாதம் அவனை முடக்கி வச்சிடும், கை காலை மடங்கிரும், நீட்ட முடியாது, படுக்கையில் காலை நீட்டி படுக்க முடியாது, சுருண்டு இருப்பான், அப்படி கட்டி தான் கொண்டு வருவாங்க. அது மாதிரி தான் இயேசுவண்டை கொண்டு வந்தாங்க. இயேசு அவனை குணமாக்குகிறார். எழுந்து படுக்கைட்டு நடன்னா எலும்பு எல்லாம் சரியாகுது, கையெல்லாம் சரியாகுது, கால் சரியாகுது, புதிய ஒரு ரூபமாய் அவன் மாற்றப்படுகிறான். முடங்கி இருந்த கை கால்கள் நேராக்கப்படுகிறது. அற்புதமான ஒரு மாற்றம், புதிதாக்குதல், மறுரூபப்படுத்த அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். இப்போ எளிமையானால் நிற்க முடியுது, நடக்க முடியுது. இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. இயேசு செய்த ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். மற்ற இதை 9 அதிகாரம் 27 வாசிக்கும் போது 2 குருடர்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கன்னு கூப்பிடுறாங்க. பிறவிலேயே கண் தெரியாதவர்கள். அப்போ பார்வையற்றவங்க, பிறவிலேயே பார்வையற்றவங்களை அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா முழுமையான கண்ணாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு முழுமையான கண்ணாக இருக்கும், பார்வை இருக்காது. சிலருக்கு அந்த கருப்பு விழியே தெரியாது, வெள்ளை விழியே சிலருக்கு தெரியாது, அப்படியே உள்ளுக்குள்ளே போன மாதிரி இருக்கும், அந்த கண் இருக்காது. ஆனால் இப்போ இயேசு அற்புதம் செய்த போது புதிய கண் உருவாகிறது, மறுரூபம். அதான் இயேசு செய்கிற அற்புதம், மறுரூபமாக்குகிற தேவன். ஒரு தாயார் பாருங்கள், 40 வருஷத்துக்கு மேலே முடக்குவாதம், கொஞ்சம் கொஞ்சமாக வியாதி தாக்கி விரல் இப்படி மடங்கி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அந்த ஒரு டம்ளரை கூட அவங்களால இப்படி பிடிச்சு தூக்க முடியாது. அப்படியே விரல் மடங்குனதுனால இப்படி 2 கையில் பிடிச்சி தான் தண்ணி குடிக்க முடியும். அப்படியே முடக்கப்பட்டு விட்டார், காலம் முடக்கப்பட்டு விட்டார் 40 வருஷத்துக்கு மேலே. நம்ம ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்தபோது அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. 40 வருஷமாக இல்லை, சரீரம் இப்படி தான், இனி அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் வாழப்போகிற அவ்வளோதான்னு சொல்லி. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சாட்சிகளை கேட்டபோது ஒரு விசுவாசம், இயேசு அற்புதம் செய்வார், விடுதலை தருவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அந்த விசுவாசத்தோடு அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க.
இயேசுவே, நீர் என்னை குணமாக்க முடியும், என் சரீரத்தை புதிதாக்க முடியும், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் விசுவாசமுள்ள ஜெபத்தை கனப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் கனப்படுத்த ஒரு அற்புதம் செய்தார் பாருங்க. இப்படி இருந்த விரல் அப்படியே நேராக மாற ஆரம்பித்தது, புதிதாக மாறிவிட்டது. கால் புதிதாய் மாறிவிட்டது. இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ அவங்க கையால் இந்த கப்பை தூக்க முடிகிறது, இதுக்கு முன்னால் முடியாது. ஆண்டவர் புதிதாக்கி விட்டார், மறுரூபப்படுத்தி விட்டார். பாதிக்கப்பட்ட சரீர உறுப்பை இயேசுடைய வல்லமை தொட்டபோது அது ஒரு மறுரூபமாய் மாற்றப்பட்டு விட்டது. இயேசு செய்த ஒரு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவை. இயேசு அந்த அற்புதத்தை செய்வதற்குத்தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் மகனே, நீ பாதிக்கப்பட்டிருக்கிற, உன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை மறுரூபப்படுத்த வல்லமை உள்ள தேவன் என்ற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பாதிக்கப்பட்ட உங்களுடைய சரீரம், அந்த உறுப்புகள் புதிதாய் மறுரூபமாக்கப்பட்டு விடும். அவரால் முடியும்.